Dear parents, dear students, நான் அதிகமாக எமது மாணவர்களுக்கு தேவையான மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் தொடர்பான மாணவர்களின் GCE சாதாரண தரம் உயர்தரம் முடிவடைந்த பின்னர் எந்த வழிகளை நாடி புதிய கல்வி பட்டக்கல்விகளை பெறலாம் என்ற விடயங்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டு வருகின்றேன். அதிகமான எனது காணொளிகள் இந்த தளங்களிலே காணப்படுகின்றன. அந்த வரிசையில் இப்போது நான் பேச வந்திருக்கின்ற விடயம் சட்டக்கல்லூரி நுழைவு சம்பந்தமான ஒரு விடயம். GCE உயர்தரத்திலே சித்தி பெற்ற மாணவர்கள், குறிப்பாக கலை வர்த்தக பிரிவிலே காணப்படும் மாணவர்களுக்குரிய ஒரு தொழிற்தகமையுடைய ஒரு பட்டமாக ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த சட்டக்கல்லூரி அட்டார்னி எட் லா என்ற ஒரு பட்டம் காணப்படுகின்றது. இது சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். எனது இந்த காணொளிகளுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தால் இந்த காணொளியை அடுத்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக நீங்கள் முடிந்தால் இதை பகிர்ந்து ஷேர் பண்ணி உதவி செய்யுங்கள். முடிந்தால் நீங்கள் உங்களது ஆலோசனைகளை உங்களது கருத்துக்களாக கமெண்ட் பண்ணலாம். அதேபோல் ஒரு லைக் போடலாம். இவற்றை செய்வதனூடாக இந்த தளம் தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த தளம் தொடர்ந்தும் பயணிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு கூறி ஆரம்பம் செய்கின்றேன். உண்மையில் இது இந்த மாதம் சட்டக்கல்லூரி நுழைவுக்குரிய அனுமதி பரீட்சைக்கு ஆட்களை சேர்ப்பதற்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்ற ஒரு மாதம். இந்த 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதியோடு அதற்குரிய காலம் முடிவடைகின்றது. எனவே இது சம்பந்தமாக அதிகமான மாணவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் காணப்படுவதால் அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை அது தொடர்பான ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இந்த காணொளியை அவசரமாக செய்கின்றேன். உண்மையில் பட்டங்கள், அகாடமிக் பட்டங்கள், கல்வித்தகமை பட்டங்கள், அதே போன்று ப்ரொஃபஷனல் பட்டங்கள் என 2 வகையில் காணப்படுகின்றன. பல்கலைக்கழகங்கள் வழங்கும் பட்டங்கள் 2 வகை. ஒன்று தொழில்தகமை பட்டங்கள், அடுத்தது கல்வித்தகமை பட்டங்கள். அந்த அடிப்படையில் இந்த கலை வர்த்தக பிரிவிலே காணப்படுபவர்களுக்குரிய தொழில்தகமை பட்டங்கள் குறைவு. குறிப்பாக கலைப்பீடத்திலே கற்று வெளியாகுபவர்களுக்கு அந்த பட்டங்கள் அகாடமிக் பட்டங்கள், அதாவது கல்வி பட்டங்களாகத்தான் இருக்கும். அது ஒரு தொழில் உத்தரவாதம் இல்லாத பட்டம். அதில் அந்த கலைப்பிரிவிலே கற்றவர்களுக்கு காணப்படும் ஒரு சிறந்த வாய்ப்பு தான் இந்த தொழில் தகமையை பெறுவதற்கு உரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சட்டக்கல்லூரி நுழைவு அட்டார்னி எட் லா. அது ஒரு தொழிற்தகமை பட்டம், சட்டத்துறையிலே ஒரு தொழில் வான்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. எனவே அதுக்கு இப்போது கோல் பண்ணி இருக்கின்றார்கள். அதற்குரிய ஆட்களை சேர்த்துக் கொள்வதற்கு 18 வயதை பூர்த்தி செய்த எல்லோரும், வயது கட்டுப்பாடு இல்லை. எந்த வருடத்தில் GCE உயர்தரத்திலே தோற்றினீர்கள் என்றில்லை. உயர்தரத்திலே 2 C ஒரு S இருந்தால் போதும். அதே போல் சாதாரண தரத்திலே GCE O லெவலிலே ஆங்கில பாடத்திலே ஒரு கிரெடிட் சித்தி இருக்க வேண்டும். கட்டாயமாக தாய்மொழியில் தமிழ் பாடத்தில் ஒரு கிரெடிட் இருக்க வேண்டும். அதே போல் கட்டாயமாக ஆங்கில பாடத்தில் ஒரு கிரெடிட் இருக்க வேண்டும். இதுதான் கட்டாயம். கணித பாடத்தில் கிரெடிட் என்பது கட்டாயம் அல்ல. இது 2ம் கட்டாயம். இந்த தகமை இருந்து 18 வயதை பூர்த்தி செய்திருந்தால் எல்லோரும் இந்த பரீட்சைக்கு தோற்றலாம். அதற்கு ஒரு நுழைவு பரீட்சை நடைபெறும். அந்த நுழைவு பரீட்சை இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ஜெனரல் நாலேஜ், அதேபோல் தமிழ் தொடர்பான தமிழ் காம்ப்ரஹென்ஷன், இப்படியான ஒரு பரீட்சையாக அது இருக்கும். 4 பேப்பர் இருக்கும். ஒன்று தமிழ், அடுத்தது ஆப்டிடியூட் நுண்ணறிவு, அடுத்தது ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு, அடுத்தது இங்கிலீஷ் என்று 4 பேப்பர் பரீட்சைக்கு 4 பரீட்சைகளை இவர்கள் முகம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும். அதிலே போட்டி பரீட்சை, அதிலே கூடுதலான புள்ளிகளை பெறும் மாணவர்கள் லோக்கல் என்ட்ரன்ஸை பெறுவார்கள். எனவே நீங்கள் தாமதிக்காது உடனடியாக இம்முறை பரீட்சையில் தோற்றிய உயர்தரத்திலே தோற்றிய மாணவர்கள், இதற்கு முன்னர் எத்தனை காலங்கடந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் 18 வயதை பூர்த்தி செய்திருந்தால் அவர் விண்ணப்பம் செய்யலாம். வயது கட்டுப்பாடு இல்லை. எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாம் எல்லோரும் பெற வேண்டும். எனவே மாணவர்கள் தாமதிக்காது உடனடியாக இந்த பரீட்சைக்கு தோற்றி அதிலே நீங்கள் வெற்றி அடைந்து ஒரு தொழிற்தகமையுடைய ஒரு பட்டத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். சாதாரணமாக ஒரு லோ அட்டார்னி எட் லா என்பது ஒரு இணைந்த தகமை. அது சாதாரணமாக ஒரு சிவில் இன்ஜினியரிங் செய்யும் ஒரு மாணவன் அவருக்குரிய இணைந்த தகமையாக லோவை பெற்றுக்கொள்ளலாம். அக்கவுண்ட்ஸ் ஃபீல்டில் படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன் அவருக்குரிய இணைந்த தகமையாக ஒரு சட்ட பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு MBS டாக்டர் கூட அவருக்கு இணைந்த தகமையாக இந்த அட்டார்னி எட் லாவை இணைத்துக் கொள்ளலாம். அட்டார்னி எட் லா என்பது
அது ஒரு ஒரு இணைப்புலமை, எமக்கு ஒரு ஒரு அடிஷனலான ஒரு தகமை. எனவே மாணவர்கள் இது சம்பந்தமாக கட்டாயமாக இணைந்து கற்றுக்கொள்ளலாம். அதே போல் கலைப்பிடத்திலே தகமையை உடையவர்கள், கலைப்பிடத்திலே என்பது கலை பிரிவிலே உயர்தரம் கட்ட மாணவர்கள் கட்டாயமாக இந்த தொழிற்தகமையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கலைப்பிடத்திலே பட்டங்களை முடித்துவிட்டு தொழில் இல்லாமல் அன்எம்ப்ளாய் கிராஜுவேட்டாக அதிக காலம் இருக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் இருந்து நாம் விடுபடுவதற்கு உடனடியாக இந்த சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையிலே தோற்றி நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அதற்குரிய ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. நீங்கள் பரீட்சைக்கு விண்ணப்பம் செய்துவிட்டு வீட்டில் இருந்தவாறே ஜூம் அடிப்படையில் அதிகமான நிறுவனங்கள் அதற்குரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குரிய வழிகாட்டல் கருத்தரங்குகளை நடாத்துகின்றார்கள். அவற்றிலே இணைந்து கட்டாயமாக நீங்கள் பயன்பெற்று அதிகமாக இந்த பரீட்சையிலே வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். இது ஒரு சிறந்த வாய்ப்பு. எல்லா மாணவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து, உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்த லோ காலேஜுக்கு செல்வதற்கு அடுத்த மாணவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து அதிகமான எமது மாணவர்கள் சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சையிலே தோற்ற வேண்டும், தோற்றுவதன் ஊடாக வெற்றி அடைய வேண்டும். வெற்றி அடைந்த ஒரு தொழிற்தகமையுடைய ஒரு அட்டோர்னியட் லா என்ற ஒரு பட்டத்தை 3 வருடங்களுக்குள் பெற்று அவர்கள் ஒரு சிறந்த சட்டத்தரணியாக இந்த சமூகத்திற்கும் அவர்களுக்கும் பயனுடையவர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவோம் என்று கூறி கட்டாயமாக இந்த காணொலியை அடுத்தவர்களுக்கும் பகிருங்கள் என்று உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.